உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். ஒன்று 12/2015 கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஷஷ்டி திதி பின்னிரவு 1:46 வரை பின்பு சப்தமி. பூச நட்சத்திரம் காலை 6:10 வரை பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்று ஆயில்ய நட்சத்திரம் இருப்பதனால் நவகிரக வழிபாடு மேற்கொள்வதும் சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 4 சந்திரன் சஞ்சரிப்பதால் முடிந்தவரை பயணங்களை குறைக்க வேண்டும். சுக்கிரனானவர் 7 இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் எந்தவித எதிர்ப்பையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். ரிஷப ராசினியர்களே, கவர்ச்சியான உடலமைப்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 3 சந்திரனும் 6 சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளிய கனவுகள் நிறைவேறும். சிறப்பான பண வரவுகளும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று கிடைக்கும். மிதுன ராசினியர்களே, கடினமான வேலையை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 2ஆம் வீட்டில் சந்திரன், 5 சுக்கிரன், 6 சூரியன் சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். சில நாட்களாக நிலவிய மந்த நிலை கூட படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசினியர்களே, எதிலும் திறம்பட செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திரன் அமைய பெற்று 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது நன்றாக கிடைக்கும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சில நாட்களாக இருந்த உடம்பு பாதிப்புகள் கூட முழுமையாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகுவதனால் மன அமைதியானது உண்டாகும். பெண்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசினியர்களே, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 2 செவ்வாய் 12 சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும். பேச்சை குறைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோபத்தை குறைப்பது மிகவும் சிறப்பு. கன்னி ராசினியர்களே, பிறர் மனதை புண்படுத்தாமல் எதிலும் இனிமையாக பேசும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் லாபஸ்தானத்தில் சந்திரனும் 3ஆம் வீட்டில் சனி சூரியனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்த தேக்க நிலை விலகி லாபகரமான பலன்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும்.